நெல்லென்றும் வரனென்றும் கம்பென்றும் கரும்பென்றும் எல்லென்றும் கொல்லென்றும் தமிழ் சொல்லென்றும் தமிழ்நாட்டில் ஏன் இந்த இந்திய திருநாட்டில் தமிழ் என்றும் சாகாவண்ணம் தமிழையே தனக்கு உயிரோட்டமாக கொண்டு வாழும் அறிஞர் பெருமக்களுக்கும் எழுந்தறிவித்தவன் இறைவனாவான். அப்படி இறைவனாக என் மனதில் வணங்கக்கூடிய என் ஆசிரியர் பெருமக்களுக்கும் இங்கு சூரிய ஒளிக்கதிர்கள் போல் பிரகாசமாக அமர்ந்திருக்கும் மாணவ மாணவியருக்கும் என் முதற்கண் வணக்கத்தை சமர்ப்பணம் செய்கிறேன். போதையால் இந்த சமூகம் எப்படி சீர்கெட்டு போகிறது என்று ஒரு சிறிய கவிதை மூலம் கூறுகிறேன், கேளுங்கள். நள்ளிரவு வேளையிலே நட்ட நடு வீதியிலே நங்கையர்கள் நடக்கையிலே கள்ளர் பயம் வந்ததடி, காமுகர் தொல்லையடி, காந்தி கேட்ட சுதந்திரம் கையில் வந்து சேரவில்லை, அரசு அலுவலகத்தில் சிபாரிசு வந்ததடி, ஊழலும் கண்டோமடி, கையழுக்கு ஆனதடி, மெத்தனமும் வந்ததடி, சுதந்திர இந்தியா குடியால் நடந்ததடி, பெண் குழந்தைகளுக்கு பின்னால் குடிமகன்கள் கூட்டமடி, ஊறு செய்ய குடிமகன்கள் உபத்திரங்களும் குடிமகன்களே, சுதந்திர இந்தியாவில் பெண் சுதந்திரம் கேட்டதடி, போதைக்கு பஞ்சமில்லை, டாஸ்மாக் கடையடைத்தாலும் சோகமில்லை, பஞ்சம் வந்ததடி, கங்கை காவிரி வற்றியதடி, நல்லொழுக்கம் பஞ்சாய் பறந்ததடி, சுதந்திர இந்தியாவில் நீர் மேலாண்மை அழிந்து போதை மேலாண்மை ஓங்குதடி, தெரு ஓரத்தில் சாராயக் கடை, திருவிழா போதை பொருள் கடை, குடும்பம் முன்னேற வழியில்லை, குழந்தைகளின் கல்வியும் அழியதடி, அறிஞர் குழுவாலே மக்கள் அரசாலே போதை பொருள் கண்டோமடி, குடும்ப சண்டை ஓங்குதடி, சாதி மத சண்டையடி, பதவி ஆசை வந்ததடி, சுயநலம் மிகுந்தாரே நாட்டை ஆள்வது பாரம்பரி, கேடுகள் வந்ததடி, சுதந்திர இந்தியாவில் போதை மகன்கள் ஆட்சி ஓங்குதடி, சுதந்திர இந்தியாவில் மக்கள் கண்ட கனவு வெறும் கனவாகி போனதடி, மரங்கொண்ட மன்னனின் பகையை மாற்ற தூது சென்ற பெண்களின் பெருமை மாறி இன்று குடிமகன்களை கண்டு அஞ்சி ஓடும் பெண்கள் மிகுதியாக இருக்கின்றனர். சட்டசபையில் காமராசர் படத்தை மாட்டிய போது அதற்கு உழைப்பே உயிருக்கு தரும் என்ற வாசகத்தை எழுதி கொடுத்தவர் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள். அதேபோல் தங்கள் தளபதியான நமது முதல்வர் ஸ்டாலின் ஐயா அவர்களும் போதையை ஒழிக்க சிறந்த வாசகத்தை குறிக்க வேண்டும் என மாணவர்கள் சார்பில் கேட்டுக்கொள்வோம். தந்தை பெரியாரோ அகல் விளக்கு, பேரறிஞர் அண்ணாவோ அணையா விளக்கு, டாக்டர் கலைஞர் அவர்களோ குலவிளக்கு. அதேபோல் தங்கள் தளபதியான நமது முதல்வர் ஸ்டாலின் ஐயா அவர்கள் தான் போதைப் பொருட்களை ஒழித்து தமிழக மக்களுக்கு வழிகாட்டும் கலங்கரை விளக்கமாக இருக்க வேண்டும் என மாணவர்கள் சார்பில் சிரம் தாழ்த்தி கேட்டுக்கொள்கிறோம். மனிதநேயம் அழிந்து பணத்தை மட்டுமே குறிக்கோளாக கொண்டு இச்சமுதாயம் ஓடிக்கொண்டிருப்பதால் தான் பல ஆண்கள் மன உளைச்சலுக்கு ஆளாகப்பட்டு போதையின் பாதையில் தள்ளப்படுகின்றனர். எனவே வருகின்ற இளைய தலைமுறையினர் உயிரை குடிக்கும் போதைப் பொருளை விளையாட்டாக கூட கையில் கொள்ள வேண்டாம் என என்னுடைய சார்பில் பணிவுடன் கேட்டுக்கொள்கின்றேன். நன்றி. அருமை அருமை, ரொம்ப சிறப்புடா.